இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, 2 மடங்கு கர்த்தர் உங்களை பலனால் நிரப்ப போகிறார். அது குறிப்பாக, நான் வெட்கப்பட்டுட்டேனே, நான் அவமானப்படுத்தப்பட்டுட்டேனே, யாரு முன்னாடி நான் இது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க முன்னாடி நடந்துட்டேன், எந்த இடத்துல இந்த சம்பவம் நேரிடக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அந்த இடத்துல இந்த சம்பவம் எனக்கு நேரிட்டதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துல தான், அந்த நபர்களுக்கு மத்தியில தான் நீங்க வெட்கப்பட்டதற்கு சரியாய் 2 மடங்கா ஆண்டவர் பலனை தரப்போகிறார். உங்க குடும்ப வாழ்க்கையை குறித்து யாராவது நிந்திக்கிறாங்களா? உங்களுடைய வேலைகளை குறித்து, தொழில்களை குறித்து, அதில் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இல்லாதது நிமித்தம் நீங்கள் அதில் தொடர்ந்து முதலீடு செய்வதும், அதற்காக கடினமாய் உழைப்பதும் மற்றவர்களுக்கு அது பரிகாசமாய் தோன்றுகிறதா? ஏதோ உங்க லைஃப்ல எதிர்பாராத விதமாய் ஏற்பட்டதான ஒரு சர்க்கல்கள், தோல்விகள், மற்றவர்கள் உங்களை நிந்திக்கும் நிலைக்கு உங்களை தள்ளி இருக்கிறதா? தற்செயலா நடந்தது, ஆனா உங்க வாழ்க்கையில் அது அவமானமா போயிட்டு, அதனால நான் என்ன செய்ய முடியும், இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே, ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியாம இருக்கு, ஆனா இவங்க பாட்டுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களா? சில காரியங்கள் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய திராணியை மிஞ்சி, உங்களுக்கே நீங்க அது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தும் முடியல அப்படிங்கிறதுனால அது கடைசியில வெட்கத்துல கொண்டு போய் விட்டுட்டா, அவமானத்துல கொண்டு போய் விட்டுட்டா, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு கர்த்தர் சொன்னாரே, அந்த வார்த்தை எப்படியாவது நிறைவேறணும்னு நான் வெயிட் பண்ணேன், ஆனா கடைசியில முடிவு வெட்கமாகி விட்டதே என்று ஆண்டவர் மேலேயும் மனதில் சலிப்போடு இருக்கீங்களா? இதே பைபிள் தான், இதே ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட சொல்றாரு, வெட்கப்பட்டு போவதில்லைன்னு உங்களுக்கு சொல்லியிருந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் வெட்கத்திற்கு 2 பலன் வரும். சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதைகளை கடக்க அனுமதிக்கிறார். அதனால் நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். வெட்கப்பட்டதுனால இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை நீங்க நினைக்க வேண்டாம். அவமானப்படுத்தப்பட்டதுனால இனிமே அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். இப்படி அவமானப்பட்ட பிறகும், நிந்தனையை அனுபவிச்ச பிறகும் வாழ முடியும், எழும்ப முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதற்கு அடையாளமா கர்த்தர் உங்களை வைப்பதற்கு தான் இந்த பாதையில அனுமதிக்கிறார். ஆகவே நிச்சயம் உங்களை போல இந்த இடத்துல இதை போல வேதனையை கடந்து வருகிறவர்களுக்கு நீங்கள் முன் மாதிரியா இருக்க போறீங்க. அநேகர் இப்படிப்பட்ட பாதையை கடக்கும்போது நம்பிக்கை இழந்துருவாங்க. அவங்க நம்பிக்கை இழக்காதபடிக்கு அவங்களுக்கு உற்சாகம் மட்டும் ஒரு ஊக்க சக்தியா நீங்க இருக்க போறீங்க. உங்களை கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையில கடந்து வருகிறவர்களுக்கு உதவியா மாற்ற போகிறார். அதனால இந்த நாளில் நீங்க அனுபவித்த வெட்கத்திற்கு 2 பலன் வரும். அது மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்தும். தகப்பனே, நாங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்பாக உம்முடைய நோக்கம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்தின்படி 2 பலன் எங்களுக்கு வரப்போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.